ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசீஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்குறோம். அதாவது மந்த் வைஸ் என்னதான் இம்பார்ட்டன்ட் டேஸ் படித்தாலும் நம்ம இன்னும் ஈஸியாக இம்பார்ட்டன்ட் டேஸை படிக்கணும்னா நேச்சர் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன, டிசீஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன, இது மட்டும் பார்த்துருக்கோம்னாலே ஒரு நல்ல மார்க் வாங்கலாம். குவாலிட்டி ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன, இந்த மாதிரி பார்த்தாலே நல்ல மார்க் வாங்கலாம். ஆல்ரெடி வந்து நேச்சர் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து வீடியோ போட்டாச்சு. இப்போ டிசீஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கில்லர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலோட பிடிஎஃப்ல போட்டிருக்காங்க. டிசி வித் ராகுல் சார், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் பொதுவாக படிப்போம். அதுலேருந்து எடுத்து தான் இந்த இம்பார்ட்டன்ட் டேஸும் நான் சொல்கிறேன். ஓகேவா, வேர்ல்டு கேன்சர் டே February 4 வேர்ல்டு கேன்சர் டே. அடுத்தது வந்து இது எப்படி நாம சொல்லலாம் அப்படின்னா, நாலு பூரா கேன்சர் உள்ளவங்க வந்துட்டு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு February 4. அடுத்தது வந்துட்டு வேர்ல்டு கிட்னி டே வந்து March 9ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிடையாது, இது இயர் மாறும். அதாவது மார்ச் மாதத்துல வர 2வது வியாழக்கிழமை தான் கிட்னி டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை நாம வச்சுக்கணும். அது வேர்ல்டு டிபி டே, டியூபர்குலோசிஸ் டே. இது வந்து எப்படின்னா March 24. இதை நாம வச்சுக்கணும். அதாவது 24 மணி நேரமும் இருமிகிட்டே இருப்பாங்க டிபி உள்ளவங்க அப்படின்னா. அடுத்து வேர்ல்டு ஹெல்த் டே, அது வந்து April 7. தோனியோட நம்பர் 7. தோனி நல்லா ஹெல்த்தியா இருப்பாரு அப்படின்னா April 7. அடுத்து வேர்ல்டு மலேரியா டே வந்து April 25. வேர்ல்டு மலேரியா டே வந்துட்டு April 25 நாம வச்சுக்கணும். அடுத்து நேஷனல் டெங்கு டே May 16 வந்து டெங்கு டே அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்தது வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, அது எப்படின்னா May 31. மேல மட்டும் 2 வருது. நேஷனல் டெங்கு டே, நோ டொபாக்கோ டே இதெல்லாம் வருது. அடுத்தது ஜூன்ல எதுவும் இல்லை. July 28 வந்து என்னன்னா வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே. வேர்ல்டு டைகர் டே வந்து July 29ன்னு பார்த்தோம். ஓகேவா, அடுத்து வந்துட்டு அது மாதிரி ஹெப்படைட்டிஸ் டே 28 வருது. அது அல்சைமர்ஸ் டே, அது எப்போ அப்படின்னு கேட்டோம்னா September 21. அது மாதிரி September 16 ஓசோன் டே படித்தோம். September 21 வந்து அல்சைமர்ஸ் டே. அதே வேர்ல்டு ரேபீஸ் டே ரொம்ப முக்கியம். அது வந்து September 28 வருது. அடுத்தது வேர்ல்டு ஹார்ட் டே வந்து வேர்ல்டு 29. அப்படியே வரிசையாக வருது. ரேபீஸு, ஹார்ட்டு, 21 வந்து அல்சைமர்ஸ், இந்த மாதிரி. அடுத்தது வந்துட்டு வேர்ல்டு போலியோ டே வந்து October 24. வேர்ல்டு போலியோ டே October 24. வேர்ல்டு டயாபெட்டிஸ் டே ரொம்ப முக்கியம். November 14. November 14 அன்னைக்கு வயசானவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அன்னைக்கு வந்து வேர்ல்டு டயாபெட்டிஸ் டே. அடுத்தது வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து December 1 நமக்கு தெரியும். இப்போ இம்பார்ட்டன்ஸ் டிசீஸ் டேஸ் தான் பார்த்துருக்கோம். கேன்சர் வந்து February 4. கிட்னி வந்து மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை. டிபி வந்து March 24. அடுத்தது April 7 ஹெல்த் டே. April 25 மலேரியா டே. May 16 டெங்கு டே. May 31 நோ டொபாக்கோ டே. July 28 ஹெப்படைட்டிஸ் டே. அல்சைமர்ஸ் வந்து September 21. September 28 வந்து ரேபீஸ். ஹார்ட் வந்து September 29. 24 October வந்து போலியோ டே. டயாபெட்டிஸ் வந்து November 14. வேர்ல்டு எய்ட்ஸ் டே December 1. ஓகே, இது நல்லா ரிவைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடாக அதை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.